இன்றைக்கி நம்ம பருப்பு போலியை தாங்க பார்க்க போகிறோம். 1 கப் மைதா, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு, தண்ணி, எண்ணெய், இது 4ஐயும் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் தனியாக ரெஸ்ட் விட்டுட்டிங்க அப்படின்னா கடலப்பருப்பு வேகிற வரையும் அதை ஊறட்டுங்க. ஊறினா தான் நல்லா வரும் மாவு பிணையறதுக்கு. அதுக்கப்புறம் கடலப்பருப்பில் 4 விசில் விட்டு கடலப்பருப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டுட்டிங்கன்னா 1 கப் கடலப்பருப்புக்கு 1/2 கப் வெல்லம், இதுதாங்க கணக்கு. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இங்கே எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாங்க. போட்டு வேக வச்சிடணும், வெறும் கடலப்பருப்பு மட்டும். அதுக்கப்புறம் அது தண்ணி நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் வெல்லம், ஏலக்காய்த்தூள், இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டிங்க. தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, வெல்லம் போட்டு அரைச்சிங்கனாவே ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் உருண்டை பிடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அதை உருண்டை பிடிச்சி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு எடுத்து அந்த நம்ம மாவு பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி அதுக்குள்ளே மாவு வச்சு இதே மாதிரியே உருண்டை பிடிச்சி நல்லா கையிலேயே தட்டி நல்லா தட்டிக்கணுங்க. 2 பக்கமும் மாவு வெளியே வரக்கூடாது, அதுதாங்க பதம். நல்ல தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 பக்கமும் கொஞ்சம் நெய் விட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக போலி கிடைக்குங்க. செம்ம சாஃப்டாக இருக்கும். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் செம்மையாக இருக்கும். அந்த ஸ்டஃபிங் நீங்கள் தனியாகவே சாப்பிட்டுக்கலாம், செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாங்கள் செஞ்ச போலி இப்படி தாங்க வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க.